என்னால அவங்க முன்னாடி சிரிக்கவே முடியல, பேச முடியல. அதுதான் உண்மையான ரீசன். வேற ஒரு கிளினிக் போலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போதுதான் விக்னேஷ் டென்டல் கிளினிக் மேம் பத்தி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் அங்க போனேன். போக நம்பிக்கையா இருந்துச்சு. ஓகே, ப்ராப்ளம் வந்து சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி மேம் வந்து பேசும்போது ரொம்ப நம்பிக்கையா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த ஆக்சிடென்ட் பல்லு வந்து ரெண்டுமே ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. பல்லு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அப்ப வந்து எனக்கு செகண்ட் பேபி சிசரின் அப்போ பிரெயின்ல பிளட் கிளாட் இருந்துச்சு. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து அப்ப எடுத்துட்டு இருந்தேன். அப்ப அந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கும்போது அந்த பல்லு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. ஆனா மேம் வந்து அந்த பிரச்சனையும் சரி பண்ணி அந்த ரெண்டு பல்லையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாம எனக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் செட் பண்ணி கேப் போட்டு கண்டிப்பா வந்து ரொம்ப இப்ப 2 வருஷமா நான் வந்து ஓப்பனா சிரிக்கிறேன், எந்த ஒரு ஹெசிடேஷனும் இல்லாம சிரிக்கிறேன், பேசுறேன்னா மேமும் சாரும் தான் கண்டிப்பா காரணம். ரொம்ப கான்பிடன்ட் லெவல் எனக்கு ரொம்ப அதுக்கப்புறம் தான் ரொம்ப அதிகமாச்சு. Compete with yourself. Only that will make you better. Be your own competition.